பூண்டு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 6 பல் பூண்டு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 10 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். எல்லாம் வதங்கியாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி வந்துடலாம். பூண்டு, வெங்காயம், மிளகு, ஜீரகம்லாம் நைஸாக அரைச்சி வந்தாச்சு. ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன். நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். 6 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். 10 பல் பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை வச்சிருக்கேன். கடுகு வச்சாச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயமும் பூண்டையும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு வெங்காயம் வதங்கியாச்சு. இந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் சாம்பார் பவுடர் போட்டுக்கலாம். ஏற்கனவே மிளகு போட்டதுனால காரம் இருக்கும். இதை சேர்த்து வதக்கிக்கலாம். கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை விட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வத்தி வரட்டும். நல்லா கொதி வந்தாச்சு. ஒரு துண்டு வெல்லம் போட்டுக்கலாம். சுவையான பூண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.